பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. பாகிஸ்தான்ல உள்ள மேற்கு பலூச்சிஸ்தான் பகுதியில நேத்து ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்திருக்கு. இந்த ட்ரெயின்ல நெறைய பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ஆர்மி எக்விப்மெண்ட்ஸும் இருந்திருக்கு. இந்த நிலைமையில கரெக்ட்டாக இந்த ட்ரெயின் சமன் பதக் ரயில் நிலையம் பக்கத்துல வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அந்த ட்ரெயின்ல உள்ள ஒரு 3 கேரேஜஸ் வந்து முழுவதும் கருகி அப்படியே தடம்புரண்டிருக்கு. இந்த வெடிப்புனால சம்பவ இடத்திலேயே 24 பேர் இறந்து போயிருக்காங்க. 70 பேர் காயம்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை இன்னமும் கூடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு உடனடியாக பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பொறுப்பெடுத்திருக்காங்க. மற்றும் இது ஒரு கார் சூசைட் பாம்பிங் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மியை தாக்குறது இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ட்ரெயினை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஊருக்குள்ள புகுந்து சோல்ஜர்ஸ் சுட்டிருக்காங்க. ஆனால் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல நிறைய குழந்தைகள் மற்றும் பெண்களும் இறந்து போயிருக்காங்க. பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய ப்ராவின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புல 44% இந்த பலூச்சிஸ்தான் தான் இருக்கு. எண்ணெய் வளம் மற்றும் இயற்கை வளங்கள் அதிகம் கொண்ட இந்த பலூச்சிஸ்தான்ல உள்ள வளங்கள் எல்லாத்தையும் பாகிஸ்தானி கவர்மெண்ட் சுரண்டுறாங்க. அதனால எங்களுடைய நாடை தனியா பிரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரான ஷாபாஸ் ஷரீப் இதற்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே மக்கள் வந்து இந்த அட்டாக்குக்கு பின்னாடி இந்திய அரசாங்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானை பிடிக்காது. அதனால இந்திய கவர்மெண்ட் பலூச்சிஸ்தானோட சேர்ந்து தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க.